வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சி இதமான ஒரு காட்சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் இந்த அளவுக்கு மிளிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா மழை பெஞ்சுதுங்க. ஒரு 3 நாளாக பயங்கர வெயில், கொளுத்துற வெயில், அக்னி நட்சத்திர வெயில் மாதிரியே பயங்கரமாக வெயில் அடிச்சுது. அதை தணிக்கிற விதமாக நல்லா நைட்டு மழை பெஞ்சுது. அதனால் மறுநாள் காலையில் செடிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருந்தேன். அதோடு அந்த பூக்களுடைய அழகையும், அந்த மழையில் நனைஞ்ச பூக்களுடைய அழகையும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். பொதுவாக மழை காலம் அப்படின்ட்டாலே நம்ம மழை காலத்துக்கு முன்னாடியே நம்ம செடி பக்கங்களில் ஒரு கம்பியோ கொடுத்து நம்ம செடியை ஆடாத வண்ணம் கட்டி வச்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த மழையோடைய வேகத்துக்கும் காற்றோடைய வேகத்துக்கும் ஈடு கொடுத்து இந்த செடிகள் நமக்கு நல்லா செழிப்பாக நிற்கும். இது பாரிஜாதம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய பூக்கிறது இல்லைன்ட்டு, ஆனால் இப்போ நல்லா பூக்குது. அதோட மகிழ்ச்சியான தருணம்னு கூட இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன். இப்போ டெய்லியுமே 2 பூ பூக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ நிறைய மொட்டுக்களும் வச்சுட்டு வந்துட்டுருக்கு, நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மாடித்தோட்டம் அப்படின்னா என்னுடைய மனக்கவலையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மாடித்தோட்டம். பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை ரசிக்கிறத நான் உங்களோடய ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த சங்குப்பூ செடியில் ஒரு கூடு கட்டி 2 குஞ்சுகள் வளர்ந்து பறந்து போயிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வெறுமனையாக கூடு மட்டும் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கூட்டில் இருந்த பறவைங்க நல்லபடியாக வளர்ந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ மழை பெய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இதுவுமே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெயிலை நான் பயன்படுத்திக்கிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மழை காலம்தான். அதனால் இந்த வெயில் நேரத்தில் வத்தல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். மிளகாய் வத்தல் நல்லா காய வச்சு எடுத்து அதையும் மிஷினில் கொடுத்து திரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி நல்ல வெயிலில் போட்டு எடுத்து காய வச்சு அதை திரித்து வச்சாதான் வண்டுகள் எதுவும் வராமல் இருக்கும். அப்படிங்கிறனால அதை நான் ரெடி பண்ணிட்டேன். மல்லிப்பொடியும் வறுத்து திரித்து எடுத்து வச்சாச்சு. அந்த வேலைகள் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பாரிஜாதம். நைட்டு எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. இந்த பூ பொதுவாக நைட்டு நேரத்தில் தான் நல்லா மலருதுங்க. நைட்டு மலர ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நல்லா மலர்ந்துகிட்டே வருது. இதில் 2 பூ நான் பறிக்காமலே விட்டுட்டேன். அந்த 2 பூவும் நாளாக ஆக மஞ்சள் கலர் ரோஜா மாதிரியே கலர் மாறிடுது. எவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய அந்த பூ அப்படியே மஞ்சள் கலரில் மாறிடுது. அது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. அதையும் நான் தனியாக காமிக்கிறேன். அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பூவை கூட இவ்வளோ மஞ்சளாக மாறுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இது நான் ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாரிஜாதத்தை நான் எல்லா பூக்களோடையும் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது எனக்கு மன நிறைவை கொடுத்த மாதிரி உங்களுக்கும் அது பார்க்குறதுக்கு மன நிறைவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.